மட்டும் போன்ல அவ்வளவு தூரம் பேசல, எல்லாரும் சேர்ந்து என்னை அள்ளி விட்டுருப்பாங்க. மீனாட்சி அந்த அம்மா, அந்த உம்மான ஒருத்தி இருக்காள, ஐயோ என்ன பேச்சு பேசுறா தெரியுமா? ஏதோ போலீஸா அது இதுன்னு நீ மிரட்டின உடனே அந்த ஆளு அதான் பெரிய நாட்டாம எல்லாத்தையும் எடுத்துட்டு போக சொல்லிட்டாரு. என்ன பானு இது? எதுக்கு உன் திங்ஸ்லாம் அங்கிருந்து எடுத்துட்டு வர சொன்ன? ரொம்ப அவசரப்பட்டுட்ட பானு. அப்பா இதுல அவசரப்பட என்ன இருக்கு? எப்போ டிவோர்ஸ் நோட்டீஸ் கொடுத்தாச்சோ எனக்கும் அவருக்குமான ரிலேஷன்ஷிப் முடிஞ்சு போச்சு, முறிஞ்சு போச்சு. அவர் என் ஹஸ்பண்ட் இல்ல, நான் ஒரு வைஃப் இல்லங்கிறப்போ ஏன் திங்ஸ் எல்லாம் எதுக்கு அந்த வீட்ல இருக்கணும்? அது இல்ல பானு, இன்னும் எதுவும் முடிஞ்சு போயிடல, இல்ல முடிவும் வந்துடல. அதுக்குள்ள நீ அவசரப்பட்டு சில விஷயங்களை காம்ப்ளிகேட் பண்றியோன்னு எனக்கு தோணுது. அப்பா நான் ஊர்ல இருந்திருந்தா நிச்சயமா இதை பண்ண விட்டுருக்க மாட்டேன். அப்பா நீங்க புரிஞ்சுதான் பேசுறீங்களா? நான் கோச்சிக்கிட்டு வந்துட்டேன், டிவோர்ஸ் கொடுத்துட்டேன்னு உடனே என்னை இன்சல்ட் பண்ணணும் தானே என்னோட ரூம் அந்த வைஜெயந்திக்கு கொடுத்துருக்காங்க. இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? சோ அந்த வீட்ல எல்லாம் பிளான் பண்ணி தான் என்னை இன்சல்ட் பண்றாங்க. வேற யாரும் பண்ணிருந்தா கூட பரவாயில்ல, இட்ஸ் ஃபைன். ஆனா சோ கால்ட் ஹஸ்பண்ட், கல்யாணம் பண்ணி வச்சிங்களே ஒருத்தர், அவர் இந்த வேலையை பண்ணிருக்காங்க. அதுக்கு என்ன அர்த்தம் சொல்லுங்க? இல்ல பானு, அப்பா சொல்றதுலயும் நியாயம் இருக்குல்ல. நானும் அதே தான் சொல்றேன். எதுக்காக அவசரப்பட்டு பொருளெல்லாம் எடுத்துட்டு வர சொல்றேன்? மை காட், இப்ப என்ன பண்ண சொல்றீங்க? திரும்ப அந்த வீட்டுக்கு போய் குப்பை கொட்ட சொல்றீங்களா? நோ வே. அப்பா உங்களுக்கு என்ன ஆச்சுப்பா? உங்களை அதுக்குள்ள யாராவது பிரெயின் வாஷ் பண்ணிட்டாங்களா என்ன? அன்னைக்கு என்னமோ சொன்னீங்க, இந்த கல்யாண வாழ்க்கை வேண்டாம், இந்த புருஷன் வேண்டாம், இந்த மாதிரி அடிமைத்தனமா இருக்க வேண்டாம், நீ விடுதலை வாங்கிட்டு வந்துருன்னு டிவோர்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணீங்க. என்ன ஆச்சு? ஏன்பா இவ்ளோ குழப்பம்? ஏன் மாறி மாறி பேசிட்டே இருக்கீங்க? அந்த வீட்ல யாராவது ஏதாவது பேசினாங்களா? நம்ம தான் பேசி டிசைட் பண்ணிட்டோம்ல, இன்னும் ஏன் திரும்ப கேட்டு கேட்டு கேட்டு? எதுக்கு இவ்ளோ கன்ஃபியூஷன்ப்பா? சரி பானு, நீ சொல்றது எல்லாமே சரிதான். முடிவு எடுத்தாச்சு, முடிஞ்சும் போயிடுச்சு. ஆனா நீ சந்தோஷமா இருக்கியா? Are you happy? நீ ஃப்ரீயா ஃபீல் பண்றியா? நிம்மதியா இருக்கியா? உன் மைண்ட் என்ன சொல்லுது? இதுதான் நல்ல வாழ்க்கைன்னு சொல்லுதா? அவங்க வீட்டை பத்தி, அவங்க வீட்டில் இருக்கிறவங்கள பத்தி, உன் ஹஸ்பண்டை பத்தி எந்த நினைப்பும் இல்லாம இருக்கியா? உன் ஃபியூச்சரை பத்தி ஒரு தெளிவான அவுட்லுக் இருக்கா? அப்ப நீங்க என்கிட்ட நிறைய கேள்விகள் கேட்கலாம், அதுக்கு என்கிட்ட இப்போ பதில் இல்லாம இருக்கலாம். ஆனா we have lot of time, இன்னும் நிறைய இருக்கு டைம். இப்பதானே நோட்டீஸ் கொடுத்துருக்கோம், டிவோர்ஸ் வாங்கணும், அதுக்கு கேஸ் முடியணும், ஒர்க்ல கான்சென்ட்ரேட் பண்ணணும், அடுத்த லெவல் அடுத்த பொசிஷன் பத்தி யோசிக்கணும். இன்னும் நிறைய இருக்குப்பா. அப்பா மெதுவா காலப்போக்குல அந்த வாழ்க்கை, அந்த வீடு, நான் வாழ்ந்த விஷயங்கள், இது எல்லாமே மறந்து போகும், மறைஞ்சு போகும். I think time will create a big change. I'm sure it will. Anyhow, இது உன்னோட ஸ்டாண்ட், உன்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ஒரு அப்பாவா என் மனசுக்குள்ள பல விஷயங்கள் ஓடுது. நீ இந்த கல்யாண வாழ்க்கையிலேருந்து வெளியே வரணும்னு நினைக்கிற, ஒரு முடிவெடுத்தும் வெளியே வந்துட்ட. ஆனா நீ இப்படியே தனியா இருக்கணும்னு நினைச்சா அதுக்கு சாத்தியமே இல்லை. நீ உனக்குன்னு இன்னொரு வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டா அதுல எனக்கு சந்தோஷம், நிம்மதி. அப்படி இல்லைன்னா அப்பா ப்ளீஸ் பா,
தயவு செஞ்சு திரும்ப திரும்ப இன்னொரு வாழ்க்கை, இன்னொரு கல்யாணம் அப்படி பேசிட்டே இருக்காதீங்க. ஏற்கனவே நீங்க என் கல்யாண விஷயத்துல எடுத்த ஒரு தப்பான முடிவு, தப்பான அணுகுமுறையினாலதான் நான் வாழ்க்கையில இந்த நிலைமையில இருக்கேன். I don't want to fall into another pit. அது Please. Please. Please, Pa. வைஜெயந்தி, இங்க பாரு, பானு பேசினதை நினைச்சு நீ வருத்தப்படாத. அதுவும் இந்த மாதிரி ஒரு நிலைமையில நீ மனசு சங்கடப்படக்கூடாது வைஜெயந்தி. அக்கா, பானு பேசினதுல ஒரு உண்மை இருக்கு. ஒரே ஒரு உண்மை. நான் சண்முகத்தான கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்டது உண்மை தானே. ஆனா நான் அவர்கிட்ட அத ஆரம்பத்துல சொல்லிட்டேனேக்கா. அதை வச்சு அவ ரொம்ப அசிங்கப்படுத்திட்டான். இங்க பாரு, அவ பேசின வார்த்தைகள் ரொம்ப கடினமானதுதான். அதானே அவளோட குணம். இங்க பாரு, உன் மனசு அது எவ்வளவு பாதிச்சிருக்கோன்னு எனக்கு தெரியும். ஆனா ஏங்க அப்படி பேசுறீங்க? நான் இந்த குடும்ப வாரிசு சுமக்கிறேன், அதானே? அதுக்கு ஒண்ணும் ஆகாதுக்கா. ஏய், என்ன பேசுற? இங்க பாரு, நம்ம வீட்டு பொண்ணுமா நீ. நான் குழந்தைக்காக மட்டும் சொல்லல, உனக்காகவும் தான் நான் சொல்றேன். நீங்க கவலைப்படாதீங்கக்கா. எவ்வளவோ பேச்செல்லாம் கேட்டுட்டு மனசு பழகிடுச்சு. இதெல்லாம் கேட்டெல்லாம் நான் உடைஞ்சு போயிட மாட்டேன். நீங்க பயப்படாதீங்க. பாத்துக்கோ. சொல்லுங்க. நம்மளோட நோட்டீஸ் அவங்களுக்கு ரீச் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் என்ன மேம் ஸ்டெப்? என்ன பண்ணணும்? இத பத்தி உங்க ஹஸ்பண்ட் என்ன சொன்னாரு? எப்படி ரியாக்ட் பண்ணாரு? இல்ல, அவரும் நானும் இதை பத்தி நேரடியா எதுவும் பேசிக்கல. ஆனா அவரோட ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ் அவங்க எல்லாம் என்கிட்ட வந்து பேசினாங்க, கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணாங்க. ஆனா அதுக்கப்புறம் நடந்த விஷயங்கள் எல்லாமே பிரச்சனைகள் பெருசாயிட்டே போயிட்டு இருக்கு மேம். அது எப்பவுமே நடக்கிறதா. ஒரு தடவை ஒருத்தர் மேல பிளாக் டாட் விழுந்துட்டா அது பெரிய சர்க்கிள் ஆகுற வரைக்கும் அந்த டென்ஷன் போய்கிட்டே தான் இருக்கும். ஓகே, அவங்க எந்த மாதிரி ரெஸ்பான்ஸ் பண்றாங்க? உங்களுக்கு பதில் அனுப்புறதுக்கு தயாரா இருக்காங்களா? அவங்க கண்டிப்பா பதில் அனுப்பணுமா? ஒருவேளை அவங்க பதில் அனுப்பலன்னா என்ன பண்றது? இந்த நோட்டீஸுக்கு 2 பேருமே நிதானமா பேசி ஒரு முடிவுக்கு வந்து 2 பேருக்குமே உங்களுக்குள்ள ஒத்து வரலனா, தீர்க்கமான முடிவுக்கு வந்த பிறகு உங்க வீட்டுக்காரருக்கு டைவர்ஸ் அப்ளை பண்ணிருந்தா இன்னும் பர்பஸ் சிம்பிள் ஆகும். எப்பவுமே பெட்டிஷன் அனுப்புறதுக்கு ஆப்போசிட் பார்ட்டி ரியாக்ட் பண்ணணும். இது எல்லாமே டைம் கன்சூமிங் ப்ராசஸ்க்கு போகணும். ஓகேவா? ஓகே. அவர் பதில் அனுப்பியே ஆகணும். அப்படி இல்லைன்னா நாம் அவர் மேல லீகலா வழக்கு தொடரலாம். ஓகே, அதுக்கு என்ன ஸ்டெப்ஸ் எடுக்கணும் மேம்? உங்களோட டாக்குமெண்ட், ஐடி ப்ரூஃப், அட்ரஸ் ப்ரூஃப் எல்லாத்துலயும் எனக்கு ஒரு காப்பி வேணும். அதுவும் இல்லாம ஆஸ் பர் இந்து மேரேஜ் ஆக்ட்ல டிவோர்ஸ் அப்ளை பண்றதுக்கு கிரவுண்ட்ஸ் என்னன்னு உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிட்டேன். அதுல எந்த அடிப்படையில நீங்க கேஸ நடத்த விரும்புறீங்கன்னு எனக்கு தெரியணும். இல்ல மேம், நீங்க சொல்றது எனக்கு சரியா கன்வே ஆகல. ஓகே, நான் டாக்குமெண்ட் சப்மிட் பண்றத பத்தி எந்த ப்ராப்ளமும் இல்ல. ஆனா
டிவோர்ஸ் பேசிஸ் பத்தி இன்னும் கொஞ்சம் விளக்கமா சொன்னீங்கன்னா பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறேன். ஷுவர். ஒரு பொண்ணு தன்னுடைய கணவனை விவாகரத்து பண்ணணும்னா கண்டிப்பா சில ஆழமான காரணங்கள் அடிப்படையில தேவைப்படுது. ஒருவேளை கணவனோ கணவன் குடும்பத்தாரும் சேர்ந்து அவங்கள வரதட்சணை டார்ச்சர் பண்ணிருக்கலாம். இல்ல அந்த கணவனுக்கு வேற ஒரு பொண்ணோட தொடர்பு இருந்திருக்கலாம். அப்படி இல்லைன்னா தீராத குடிப்பழக்கத்துக்கு அடிமையாகி இருக்கலாம். வேற ஏதாவது ப்ரொலாங்டு இலினஸ், வெளிநாட்டுல வேலை பார்க்குற கணவன் கூட ஒரு 5-6 வருஷம் கான்டாக்ட் இல்லாம இருக்கலாம். இப்படியும் சில கிரவுண்ட்ஸ் இருக்கு. ஆனா எங்களுக்குள்ள இப்படி எதுவுமே இல்ல. எனக்கும் அவருக்கும் ஒத்து வரல, ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்கல, சேர்ந்து வாழ முடியாதுங்கிற சிச்சுவேஷன்ல தான் நான் டிவோர்ஸ் அப்ளை பண்ணிருக்கேன். கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் ஆகுது பானு? 1 இயர் கூட ஆகல. முதல்ல ட்ரையல் பீரியட்லாம் செப்பரேஷனா 1 வருஷம் இருக்கும். உங்களுக்கு கல்யாணம் ஆகி 1 வருஷம் கூட ஆகல. நீங்க ஒருத்தர் யாருன்னு புரிஞ்சிக்கவே 1 வருஷம் சரியா இருக்கும். ஆனா எங்க இப்ப எல்லாருமே ஃப்ரீக்வன்சி மேட்ச் ஆகல, வேவ் லென்த் மேட்ச் ஆகல, கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ், பயாலஜி இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகல அப்படின்னு பல காரணங்கள் சொல்லி டைவர்ஸ் கேக்குறாங்க. ஆரம்பத்துல இருந்து எனக்கும் அவருக்கும் அட்டாச்மெண்ட் இல்ல, ஒரு பாண்டிங் இல்ல. நானும் அவரும் புருஷன் பொண்டாட்டியா வாழல. அப்படியே வாழ முயற்சி பண்ணாலும் அவங்க குடும்ப சூழ்நிலை ஒத்துழைக்கல. அவர் என்னமோ ஒரு 4ஆம் தரமா ட்ரீட் பண்றாரு. அவருக்கு அவர் ஃபேமிலி முக்கியம், அவங்க பிரதர்ஸ் முக்கியம், அவங்க அண்ணி, அம்மா, சிஸ்டர்ஸ் இவங்கெல்லாம் தான் முக்கியம். அதுக்கப்புறம் தான் நான். புரியுது. சோ நீங்க ஜாயிண்ட் ஃபேமிலி, கொஞ்ச நாள் தனியா வந்து இருந்தா உங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படும்ல? ஆஹா இல்ல மேம், நீங்க நினைக்கிற மாதிரி அது அவ்வளோ ஈஸி இல்ல. அதுக்கு வாய்ப்பே இல்லை. அவங்க வீட்ல கண்டிப்பா இதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க. அப்படியே அவங்க வீட்ல ஒரு வேளை சம்மதிச்சாலும் இவரு கண்டிப்பா அதுக்கு சம்மதிக்கவே மாட்டாரு. சோ 1% கூட சான்ஸ் இல்ல. ஓகே, நீங்க சொல்றத பாக்கும்போது தனியா வர்றது கஷ்டம்தான். சோ நீங்க இந்த விவாகரத்துல முழு மூச்சா இருக்கீங்க இல்லையா? எஸ், ஐ எம் வெரி 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 கிளியர். நான் எல்லாத்தையும் தெளிவா டிசைட் பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்ககிட்ட நோட்டீஸே அனுப்ப சொன்னேன். ஐ எம் வெரி கிளியர் மேடம், தட்ஸ் இட். நான் ஏன் கேக்குறேன்னா, ஆத்திரத்துல இப்போ முடிவு எடுத்துட்டு பின்னாடி ஃபீல் பண்ணி அப்செட் ஆகுறதுல ஒரு பிரயோஜனமும் இல்ல. ஒரு விஷயம் பானு, எதுவுமே அறுத்து விடுறது ரொம்ப சுலபம். ஆனா மறுபடியும் ஒட்ட வைக்கிறது அவ்வளவு ஈஸி இல்ல. நான் இந்த தொழில்ல வக்கீலா இருந்தா கூட என்கிட்ட வர எல்லா பொண்ணுங்களுக்கும் இந்த விஷயத்தை தான் சொல்லுவேன். அந்த காலத்துல பொண்ணுங்க புருஷனையே நம்பித்தான் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. சதி முறைய பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்களே. புருஷன் இறந்த உடனே அவங்களும் உடன்கட்டை ஏறி போறதுன்னு. ஏன் குஷ்டம் வந்த புருஷனை கூட கூடையில தூக்கிக்கிட்டு பிராஸ்டியூட் வீட்டுக்கு கூட்டிட்டு போற மனைவியை பத்தி படிச்சிருக்கீங்கல்ல? இப்ப காலம் மாறி போச்சு. இதெல்லாம் முட்டாள்தனத்தோட உச்சகட்டம்னு தோணினா கூட அப்போ பெண்களுக்கு கணவன் மேல காதல், அதிகமான லவ் அஃபெக்ஷன்ஸ் எல்லாம் இருந்துச்சு. இப்போ நத்திங். மேபி அவங்களுக்கு நிறைய சம்பாதிக்கிற திறமை வந்துடுச்சு. நாமையே இன்னொருத்தருக்கு டிபெண்டடா இருக்கணும்னு நினைக்கிறாங்க. சோ அது அடிமை வாழ்க்கைன்னு பிளான் பண்ணி விவாகரத்தை விடுதலையா நினைக்கிறாங்க. 9 வருஷம் லவ் பண்ணிட்டு கல்யாணம் ஆன ஒரே வருஷத்துல டிவோர்ஸ் வாங்கின பொண்ணுங்களும் இருக்காங்க. இல்ல மேம், என்னோட நிலைமையே வேற. எனக்கு ஆரம்பத்துல இருந்தே அவர் மேல இன்ட்ரெஸ்ட் இல்ல. கல்யாணத்தை பத்தி யோசிக்கிறதுக்கு முன்னாடியே கல்யாணம் நடந்து முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் அவங்க வீட்ல தொடர்ந்து நடந்த பல சம்பவங்கள் என் மனசை ரொம்ப கஷ்டப்படுத்திருக்கு. ஒருவேளை அவர் என் மேல அன்பா இருந்து எனக்கு ஆதரவா இருந்து எங்களுக்குள்ள ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருந்திருந்தா சிச்சுவேஷன் வேற மாதிரி இருந்திருக்கலாம். ஆனா அவர் மேல எனக்கு பிடிப்பே இல்லாத இந்த நிலைமையில எனக்கு அங்க நடக்கிற சின்ன சின்ன விஷயங்கள் கூட பூதாகரமா தோணுது. இனி முடியாது. எனக்கு புரியுது. ஒருவேளை நீங்க 2 பேருமே முடிவெடுத்து தனியா வந்து உங்க வாழ்க்கையை பாத்துக்கிற சூழல் இருந்தா பெட்டரா இருக்கலாம். அட்லீஸ்ட் கொஞ்ச நாளைக்கு. அவங்க ஃபேமிலில இருந்து உங்களை பிரிக்கிறதுக்காக நான் இதை சொல்லல. ஆனா உங்க 2 பேருக்குள்ள ஒரு அந்யோன்யம் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகே, தட்ஸ் ஃபைன். நடக்காதுன்னு நீங்க சொன்ன பிறகு அத பத்தி பேசி யூஸ் இல்ல. நீங்க நெக்ஸ்ட் என்ன பிளான் வச்சிருக்கீங்க? வெயிட் பண்ணி பார்க்கலாம் மேம். அவங்க என்ன ரிப்ளை பண்றாங்கன்னு பார்க்கலாம்.
அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு நீங்களே சஜஸ்ட் பண்ணுங்க. ஓகே, அவங்க ரிப்ளை பண்ண பிறகு அவங்களோட லீகல் அப்ரோச் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிட்டு நீங்க 2 பேருமே ஒரு கவுன்சிலிங் செஷன் அட்டென்ட் பண்ண வேண்டியிருக்கும். அதுல உங்க எண்ணங்களை தெளிவா சொல்லுங்க. உங்களுக்கும் ஏதாவது அலிமோனி எதிர்பார்ப்புகள் இருந்தா அதையும் சொல்லுங்க. ஐ மீன், Okay. அவர்கிட்ட இருந்து ஜீவனாம்சமா இந்த தொகை வேணும், இல்ல மாசம் இவ்வளவு பணம் வேணும்னு. அந்த கவுன்சிலிங் முடிஞ்சு உங்களோட ட்ரையல் பீரியட் செப்பரேஷன் ஆரம்பிக்கும். அந்த சமயத்துல உங்க 2 பேர்ல யாருமே வித்ட்ரா வாங்காம இருந்திருந்தா கோர்ட்ல உங்க விவாகரத்து வழக்கு நடக்கும். அதுக்கப்புறம் சட்ட ரீதியா உங்களுக்கு ஆர்டர் கிடைக்கும். குழந்தை இல்லாததுனால அந்த சிக்கலும் உங்களுக்கு இல்ல. அண்ட் நீங்க அவர் மேல ஹராஸ்மெண்ட் கேஸ், வேற டார்ச்சர் கேஸ் எதுவும் கொடுக்காம இருக்கிறதுனால ஸ்டெப்ஸ் ஸ்மூத்தா இருக்கும். நான் எனக்கு அவரையே வேண்டான்னு டிசைட் பண்ணிட்டேன். அவர் கொடுக்குற பணம் எனக்கு எதுக்கு? எனக்கு என்னோட ஜாப் இருக்கு. அதை வச்சு கண்டிப்பா என்னோட லைஃப் என்னால ஸ்மூத்தா ரன் பண்ண முடியும். ஓகே மேம், நான் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சப்மிட் பண்றேன். அப்படியே நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணும்போது உங்க ஃபீஸையும் செட்டில் பண்ணிடுறேன். நீங்க ப்ராசஸ் பண்ணுங்க மேம். ஓகே பானு, ஷுவர், டோன்ட் வரி. லைஃப் அது போக்குல விடுங்க. பெஸ்ட் திங்ஸ் வில் ஹேப்பன் டு யூ. தேங்க்யூ. See you மேம். Take care. தேங்க்யூ. பை. சொல்லுங்க சண்முகம், என்ன பண்ணலாம்னு சொல்லுங்க. உங்களுக்கு என்ன வேணா ஹெல்ப் பண்ண நான் தயாரா இருக்கேன். சார், உண்மையிலேயே இந்த லெட்டர் ஒரு வக்கீல் நோட்டீஸ் தான்னு எனக்கு அப்புறமா தான் தெரிஞ்சது. என் தம்பி தான் இதை படிச்சு சொன்னான். அப்பவே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் எந்த நிலைமையில இருந்திருப்பேன். புரியுது சார். எனக்கு இதெல்லாம் ரொம்ப புதுசா இருக்கு சார். என் குடும்பத்தில் இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு சம்பவத்தை நான் பார்த்ததே இல்லை. நீங்க என்னை ரொம்ப பழைய ஆளுன்னு கூட நினைக்கலாம். ஆனா நான் அப்படித்தான் சார். உருவத்துல மட்டும் இல்ல, மனசுலயும் ரொம்ப பழமையான ஆளு சார். பொண்டாட்டினா புருஷன் கூட அன்பா இருக்கணும், அவனோட வீட்டு மேல ரொம்ப பாசமா இருக்கணும், அவனுக்குன்னு வேண்டியதை அவ செய்யணும், அவளுக்குன்னு வேண்டியதை அவன் செய்யணும், ஒருத்தர் மேல ஒருத்தர் உயிரா இருக்கணும். அப்படிதான் என் அண்ணா அண்ணிய பார்த்து நான் வளர்ந்துருக்கேன். அதனால சார், இந்த விவாகரத்து அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஓகே மிஸ்டர் சண்முகம், இப்போ வந்திருக்கிற நோட்டீஸ்க்கு நீங்க என்ன பதில் சொல்லலாம்னு நினைக்கிறீங்க?